எல்லாரும் வாங்க. பிரீதா டீச்சர்ஸ் ஹிந்தி. இன்னைக்கு நம்ம 7th லெசன் பார்க்கலாம். மேரி கிதாப். கிதாப்னா என்ன? புக்ஸ். மேரினா என்னோடது, என்னுடைய. மேரி கிதாப்னா என்னோட புக், மை புக். ஓகேவா? இங்கே பாருங்கள், இந்த இமேஜில் என்ன இருக்குது? ரேக்காக இருக்கா? அதில் ஃபுல்லாக புக்ஸ் இருக்குல்ல? இந்த ஓகே, ஸோ நம்ம இப்போ லெசன் படிக்கலாம். இங்கே ஒரு பாப்பா இருக்கா இல்லையா? அந்த பாப்பா பேர் விரு. ஓகே வாங்க இப்போ நம்ம லெசன் படிக்கலாம். माँ ने वीरू को एक संदेश देकर अपनी बहन के पास भेजा. அப்படின்னா அம்மா விரு கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்து அவங்க தங்கச்சி கிட்ட கொடுக்க சொன்னாங்க. சரியா? சந்தேஷ்னா இன்ஃபர்மேஷன், बहनना सिस्टर, भेजाना अनुपनांग. ओके नेक्स्ट लाइन. मौसी ने प्यार से वीरू को अंदर बुलाया और बैठक में ले गई. மௌசினா யார்? அம்மாவோட தங்கச்சி. அவங்கள மௌசின்னு கூப்பிடுவாங்க. நம்ம சித்தி சொல்கிறோம்ல, அதுதான் மௌசி. प्यार से वीरू को अंदर बुलाया. प्यार सेना அன்பா விருவை உள்ளே கூப்பிட்டாங்க. அந்தர் புலாயனா உள்ளே வர சொல்லி கூப்பிட்டாங்க. பேட்டக் மே லே கை. பேட்டக்னா ட்ராயிங் ரூம், இல்லைன்னா உட்கார இடம் இருக்கும்ல, அதுதான். அங்கே கூட்டிகிட்டு போனாங்க. बैठक में कदम रखते ही वीरू अचरज से ठिठक गई. बैठकना என்ன? ட்ராயிங் ரூம். அங்கே காலடி எடுத்து வச்ச உடனே, ஸ்டெப் எடுத்து வைப்பாங்கல்ல, அப்படி. அதுதான் கதம்னா என்ன? ஸ்டெப். ரக்தே ஹி வச்ச உடனே விரு அச்ரஜ் சே ठिठक गई. அச்ரஜ்னா ஷாக் ஆவாங்கல்ல, ஆச்சரியப்படுவாங்கல்ல, ஆச்சரியப்படுறது தான் அச்ரஜ். ஓகேவா? நெக்ஸ்ட். உஸ்னே சோச்சா. उसने सोचा बाप रे इतनी सारी किताब. बाप रेना அப்பாடி இவ்வளோ நிறைய புக்ஸா? புரிஞ்சுதா? ஈஸியாக இருந்துச்சா? நம்ம நெக்ஸ்ட் பேஜ் போவோமா? ஓகே வாங்க. वह नीचे से ऊपर तक किताबों से भरी खानों वाली 2 लंबी दीवारें थी. அப்படின்னா वहाना அங்கே. நீச்சே சே ஊப்பர் தக். நீச்சேனா கீழே, ஊப்பர்னா மேலே. கீழேருந்து மேலே வரைக்கும். கிதாபோ சே பரி, புக்ஸ் எல்லாம் நிறைஞ்ச. खानों वाली, खानेना என்ன? ஷெல்ஃப். ஓகேவா? ஸோ खानों वाली 2 लंबी दीवारें थी. दीवारेना वॉल, செவரு. சரியா? वह आंखें फाड़े देखती रही. वह आंखें फाड़े देखती रही அப்படின்னா கண்ணை விரித்து பார்த்துட்டே இருந்தாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். अंत में उसने साहस करके पूछा. अंत में उसने साहस करके पूछा அப்படின்னா கடைசியாக அவள் தைரியத்தை வர வச்சு கேட்டாலாம். साहसना करेज. கேட்டாலாம். क्या आपके पास बच्चों के लिए भी किताबें हैं? क्या आपके पास உங்ககிட்ட குழந்தைங்களுக்காக புக்ஸ் இருக்கா? बच्चों के लिए भी किताबें हैं. मौसी ने कहा. चित्ती சொன்னாங்க. हाँ यहाँ देखो. यस இங்கே பாருங்க. यह वाला खाना in the rack और in the shelf. और यह वाला அப்புறம் இது. वीरू ने हैरानी से कहा. वीरू ஷாக் ஆகி சொன்னான். इतनी ढेर सारी किताबें. इतनीना இவ்வளோ, ढेरना நிறைய, सारीनाலும் நிறையா தான். किताबें. मेरे पास तो इतनी किताबें नहीं हैं. என்கிட்ட இவ்வளோ புக்ஸ் எல்லாம் கிடையாதே. मौसी ने कहा. चित्ती சொன்னாங்க. यदि तुम चाहो तो मैं पढ़ने के लिए तुम्हें कुछ किताबें दे सकती हूँ. यदि तुम चाहो तो நீ விருப்பப்பட்டா. पढ़ने के लिए படிக்கிறதுக்காக. तुम्हें உனக்கு. कुछ किताबें கொஞ்சம் புக்ஸ் கொடுக்க முடியும். दे सकती हूँ கொடுக்க முடியும். तुम्हें किस तरह की किताबें सबसे अधिक पसंद है? तुम्हें किस तरह की किताबें உனக்கு எந்த மாதிரி புக்ஸ் सबसे अधिक पसंद है ரொம்ப பிடிக்கும். वीरू ने धीरे से कहा. वीरू மெதுவாக சொன்னான். मुझे मालूम नहीं எனக்கு தெரியாதே. मौसी ने
एक किताब निकाल कर चित्ती வந்து ஒரு புக்கை எடுத்து वीरू को पकड़ाई वीरू கிட்ட கொடுத்தாங்க और कहा அப்புறம் சொன்னாங்க तुम यह किताब पढ़कर देखो நீ இந்த புக்கை படிச்சு பாரு वीरू घबरा कर पीछे हटी वीरू வந்து பதட்டப்பட்டு பின்னாடி போயிட்டா ஜர்கானா பின்னாடி போவாங்கல்ல அந்த மாதிரி और बोली அப்புறம் சொன்னா बाप रे हम्माड़ी यह तो बहुत मोटी है இது வந்து ரொம்ப குண்டா இருக்கு मौसी ने सुझाव दिया मौसी வந்து ஒரு ஐடியா கொடுத்தாங்க अच्छा ओके तो फिर शायद यह वाली ठीक रहेगी அப்போ மேபி இது கரெக்டாக இருக்கும் वीरू बोली वीरू சொன்னா यह बहुत बड़ी है இது ரொம்ப பெருசாக இருக்குது मेरे बस्ते में नहीं आएगी என்னோட பேக்கில் வராது பஸ்தானா என்ன பேக் ஓகேவா சரி लास्ट पेज வந்துட்டோம் मौसी ने एक तीसरी किताब दिखाई இப்போ மௌசி என்ன பண்ணாங்க ஒரு थर्ड बुक எடுத்து கொடுத்தாங்க तीसरीना थर्ड बुक எடுத்து கொடுத்தாங்க और इसके बारे में क्या ख्याल है இதை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்டாங்க वीरू ने किताब के पन्ने पलटे वीरू வந்து அந்த புக்கோட பேஜஸை திருப்பினா पन्नेना पेजेस पलटेना திருப்புறது और यह फैसला किया அப்புறம் இது முடிவு பண்ணனா इसमें पढ़ने के लिए बहुत कम है இதில் படிக்கிறதுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது इतनी छोटी छोटी तस्वीर இவ்வளோ குட்டி குட்டியான इमेजेस तस्वीरना इमेज पिक्चर और यह किताब बहुत पतली है அப்புறம் இந்த புக் ரொம்ப ஒல்லியாக இருக்குன்னு சொல்கிறா मौसी ने कहा मौसी வந்து சொன்னாங்க वीरू मुझे तो लगता है कि मैं तुम्हारे लिए किताब नहीं चुन सकती எனக்கு தோணுது என்னால் உனக்கு புக் செலக்ட் பண்ண முடியாதுன்னு ஓகேவா ऐसा करना अगली बार जब तुम आओ तो अपने साथ एक फुट्टा लेती आना ऐसा करना இப்படி பண்ணுங்க अगली बार जब तुम आओ नेक्स्ट टाइम நீ எப்போ வருவியோ तो அப்போ अपने साथ உன் கூட एक फुट्टा लेती आना ஒரு स्केल கொண்டுட்டு வா फुट्टाना स्केल वीरू ने पूछा वीरू கேட்டா फुट्टा क्यों स्केल எதுக்கு मौसी ने हंसकर कहा मौसी வந்து சிரிச்சுட்டே சொன்னாங்க तुम्हें जितनी मोटी किताब चाहिए तुम नाप कर ले लेना உனக்கு எவ்வளோ குண்டான புக் வேணுமோ அதை நீ மெஷர் பண்ணி எடுத்துக்கோ नाप करना மெஷர் பண்ணி அளந்து ठीक है ना करेक्ट दाना वीरू ने माँ की भेजी हुई कागज को मेज पर रखा वीरू வந்து அம்மா ஒரு இன்ஃபர்மேஷன் எழுதி கொடுத்தாங்கல்ல ஒரு பேப்பரில் அதை வந்து டேபிள் மேலே வச்சிட்டா मेज पर रखा मेजना टेबल மேலே வச்சா और भाग खड़ी हुई அப்புறம் ஓடிட்டா ஓகேவா ஸோ லெசன் ஈஸியாக இருந்துச்சா ஜாலியாக இருந்துச்சா ஓகே இவங்க தான் மௌசி இது வந்து புக்கு இது வந்து वीरू ஓகேவா ஓகே ஸோ நம்ம நெக்ஸ்ட் லெசனில் பார்க்கலாம் இந்த லெசன் ஈஸியாக இருந்துச்சா ஓகே டாடா டேக் கேர்